தேட்டரில் ரன் ஆகிட்டு இருக்குது கரை படத்தோட ரிவ்யூ தான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, பார்க்கலாமா வேண்டாம், இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. அவர் ஒரு பெரிய திருடனாக இருக்காருங்க. அவருக்கு திருடுறது தவிர வேறு எதுவுமே தெரியாது. திருடவே கூடாது, திருட்டு தொழிலை விட்டுறணும் அப்படின்னு கடைசியாக அவர் திருட்டு பண்ணுறாருங்க. ஆனால் என்ன, அவர் நேரமான தெரியல, அந்த திருட்டில் மாட்டிக்கிட்டு போலீஸ். திருடும் போது போலீஸ்காரங்கன்னா பிடிக்கல, அந்த ஊர் மக்கள் மொத்தமாக சேர்ந்து தனுசை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருந்தாங்க. போலீஸ்காரனுக்கு ஒரு ஆசை இருக்குங்க, என்னென்னா ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் வர மாதிரி ஒரு தரமான சம்பவம் பண்ணிட்டு ரிட்டையர்ட் ஆகணும் அப்படின்னு. அந்த போலீஸ்காரர் என்ன பண்ணிடுறாருன்னா, பொதுமக்கள் பிடிச்சி கொடுத்தது நம்ம அவரே பிடிச்ச மாதிரி பேப்பரில் கொடுக்கணும் அப்படின்னு பிளான் போடுறாருங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தனுஷ் என்ன பண்ணுறாருன்னா, அந்த போலீஸ்காரன் அந்த ஸ்டேஷனில் அடிச்சு போட்டு அங்கே தவிச்சு போயிருந்தாருங்க. நம்ம தனுஷ் ரொம்ப ஏழையா ஒரு அப்பாவியாக நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா நம்ம தனுஷ் எந்த திருட்டுமே பண்ணாமல் நம்ம தனுஷும் அவரோட ஒய்ஃபும் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஹோட்டலில் சர்வராக வேலை பார்க்காங்க. நம்ம தனுஷோட ஒய்ஃப் கஷ்டப்படுறதை பார்த்து அவரால் தாங்க முடியலைங்க. நம்ம ஹோட்டலில் வேலை பார்க்கறதுக்கு பதிலாக நம்மளே ஒரு ஹோட்டலில் ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. அவங்க ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு பேங்க்ல போய் லோன் கேட்குறாங்க. ஆனால் அவங்க ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் தான் லோன் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, நம்ம தனுஷ் வந்து சின்ன வயசில் அவங்க அப்பாட்ட காசு திருடிட்டு ஊர் விட்டு ஓடி வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. நம்ம தனுஷுக்கு சொந்த ஊரில் 8 ஏக்கர் நிலம் இருக்குங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, திரும்ப ஊருக்கு போகிறாங்க. ஊருக்கு போய் அவங்க அப்பாட்ட போய் அந்த 8 ஏக்கர் நிலத்தை பற்றி பேசி இந்த மாதிரி லோன் வாங்கி ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி ரெடி ஆகுதாருங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க அப்பா ஏற்கனவே அந்த 8 ஏக்கர் நிலத்தை வச்சு ஒரு லோன் வாங்கியிருப்பாருங்க. தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தனுஷ் ரொம்பவே ஷாக் ஆகி, சரி ஓகே, இப்போ நிலத்தை வச்சு டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ண முடியாது, இந்த இடத்த நம்ம பெர்மனெண்ட்டாக விற்போம் அப்படின்ட்டு ஒரு ஆளை பிடிக்காது. அது உங்களோட பூர்வீக இடம், இதனால் அவங்க அப்பாவுக்கு விற்கிறதுக்கு மனசே வரல. நம்ம தனுஷோட அப்பாவுக்கு இவர் நிலத்தை வாங்க தான் வந்திருக்காருன்னு தெரியாதுங்க. சின்ன வயசில் ஓடி போயிட்டு இப்போ பாசத்தில் தான் வந்திருப்பாருன்னு நினச்சிருப்பாரு. ஆனால் அவர் வந்தது அந்த நிலத்தை வாங்கிறதுக்காண்டி தாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம தனுஷால் தாங்க முடியாமல் அவர் ஓப்பனாக அவங்க அப்பாட்ட சொல்லிடுவாருங்க, நான் பாசத்தாலாம் வரல, அந்த நிலத்தை வச்சு ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறேன், அதான் வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவாருங்க. நம்ம தனுஷோட அப்பா அந்த இடத்துல கதறி அழுவாரு. அதுக்கப்புறமா தனுஷ் போய் அவர் ஒய்ஃப்ட்டு அந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி இப்படி ஆகிட்டுன்னு. அவங்க நீ அப்படி பேசிடக்கூடாது, நீ என்னதான் இருந்தாலும் அவர் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. தனுஷும் நம்ம அப்பா அப்படி சொல்லிட்டோமா அப்படின்னு வருத்தத்தில் அடுத்த நாள் மன்னிப்பு கேட்கறதுக்காண்டி 2 பேர் போகிறாங்க. அங்கே வீட்டுக்கு போனால் அவர் தூக்கத்திலே இறந்துருப்பாருங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்பாவை அந்த இடத்துல அடக்கம் பண்ண போகிறாங்க. ஆனால் அந்த பேங்க்காரங்க எல்லாம் அந்த இடத்துல அவங்க அப்பாவை அடக்கம் பண்ண விடலை. ஏன்னா அவங்க வச்சுருக்க அந்த லோனுக்கும் அந்த ப்ராப்ளத்துக்கும் தாங்க நம்ம ஹீரோக்கு தெரியுது. பேங்க்காரங்க ஆசையை காட்டி இந்த மாதிரி ஏழை எளிய மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் மொத்தமாக சேர்ந்து பேங்க்கில் போய் கேட்க போகிறாங்க. ஆனால் பேங்க்ல உள்ளவங்க ரொம்பவே தரக்குறவாக பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தாங்க நம்ம தனுஷ் முடிவு எடுக்காரு, நம்ம அவங்ககிட்ட இருந்து எடுக்க போகிறது திருட்டு இல்லை, நம்மளோட பணம் அப்படின்னு அந்த பேங்கை கொள்ளடிக்க பிளான் பண்ணுறாரு. நினச்ச மாதிரியே பேங்கை கொள்ளடிச்சிட்டாருங்க. திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பணத்தை வச்சு அவங்க கடன் அடிக்க போகிறாங்க மறுபடியும் பேங்க். அங்கே தாங்க பெரிய ட்விஸ்டே இருக்குது. அந்த பேங்க்காரங்க நீங்கள் வாங்கியிருக்க லோனுக்கு அந்த சீரீஸ் அது இது லொட்டு லொசகுன்னு ஒவ்வொன்றா சொல்லி அவங்க வாங்கியிருக்க லோனுக்கு ரொம்பவே அதிக அமௌண்ட் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆகிட்டாருங்க. அதுக்கப்புறமா அவர் திரும்ப ஒரு பேங்கை கொள்ளடிக்க போகிறாருங்க. அங்கே ஒரு பெரிய ட்விஸ்டே வருது. என்னன்னா, அவங்க கொள்ளடிக்க முன்னாடி 100 பேங்க்ல 100 குரூப் கொள்ளடிச்சிட்டாங்க. அந்த பேங்க்ல வேலை பார்க்குற ஒரு மேனேஜரே ஒரு டீம் ரெடி பண்ணி கொள்ளடிக்காருங்க. அந்த மேனேஜருக்கு நம்ம தனுஷ் கொள்ளடிச்சதை தெரிஞ்சு நம்ம தனுஷ்கிட்ட போய் கான்டாக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்ம 2 பேரும் சேர்ந்து இது பண்ணுவோம், வாரத்துக்கு 50-50 வச்சுக்கணும். ஹீரோ வந்து ஒரு சுச்சுவேஷனால தாங்க திருடி இருப்பாரு. அவர் திருடன் தான், ஆனால் இப்போ திருடுன்னு அவர் சுச்சுவேஷன் அப்படி ஆகி. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ நம்ம மேனேஜர் கூட சேர்ந்து திருநாரா இல்லையா, அடுத்து அவங்க அப்பாவை முறைப்படி அடக்கம் பண்ணாங்களா அந்த இடத்துல அப்படிங்கிறதாங்க இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தில் நம்ம தனுஷ் திருட போகிற எல்லா காட்சியுமே சூப்பராக எடுத்திருக்காங்க. அப்படியே அவர் கூட சேர்ந்து நம்மளும் திருட போன மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா அந்த படத்தில் வில்லன் யார்னா அந்த பேங்க் மேனேஜர் தாங்க. அவர் மிரட்டி விட்டாருங்க ஆக்டிங். அந்த மேனேஜர் காட்டுற ஒவ்வொரு சீனுமே ஆடியன்ஸ்க்கே கோவம் வருங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான நடிப்பு ஆக்டிங் இந்த படத்தில் நம்ம ஹீரோ செதுக்கின மாதிரி அந்த போலீஸ்காரன கேரக்டரை செதுக்கியிருக்காங்க. அவரும் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாரு. இந்த இடத்துல இவரை தவிர வேறு யாராலையும் நடிக்க முடியாதுங்க, அந்த மாதிரி தரமாக பண்ணிட்டாருங்க. இந்த படத்தில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச சீன் எதுனா, இவர் ஃபஸ்ட் டைம் ஒரு பேங்க் கொள்ளடிக்க போவாருங்க. அந்த இடத்துல அவர் கொள்ளடிக்கும் போது திடீர்னு ஒரு போலீஸ்காரன் வந்துருவாங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு. அந்த சீன் சரியான கூஸ்பம்ஸாக இருக்குங்க. ஒரு மாதிரி ஃபன்னாக சீரியஸாக சூப்பராக எடுத்துருப்பாங்க. இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் ஃபஸ்ட் ஹாஃப் இன்டர்வல் வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோவாக போகுங்க. ஆனால் அதுவுமே நல்லா தாங்க இருக்குது. உங்களுக்கு எந்த இடத்துலையுமே போர் அடிக்காது. செகண்ட் ஹாஃபில் ஒவ்வொரு சினிமே நீங்கள் அப்படி கண்ணை மூடாமல் பார்ப்பீங்க. அந்த மாதிரி சீன் பை சீன் வேறு லெவலில் இருக்குங்க. இந்த படம் 2-3 தடவை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக ஒருத்தான படம் தாங்க. தேட்டரில் போய் கண்ணை மூடிட்டு இல்லை கண்ணை திறந்துட்டே பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு தரமான வீடியோவில் மீட் பண்ணலாம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.